வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற பிரதமர் அருங்காட்சியகம் மற்றும் நூலக சங்கத்தின் 47வது ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு அஸ்வினி வைஷ்ணவ், திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2022 ஆண்டு திரு மோடியால் பிரதம மந்திரி சங்கராலயா திறந்து வைக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் நாடாளுமன்றம் மற்றும் மாநிலம் யூனியன் பிரதேச சட்டமன்ற அமைப்புகளின் மதிப்பீட்டு குழுக்களின் 2 நாள் தேசிய மாநாட்டினை நேற்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். இந்த மாநாட்டில் புதுச்சேரி மதிப்பீட்டு குழு தலைவர் திரு நாஜிம் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம் என்கிற ஏகேடி, திரு நாகராஜன், திரு பிரகாஷ்குமார், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம், சட்டசபை செயலர் திரு தயாளன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புகையிலை இல்லா இளைஞர் நலன் இயக்கம் 2O சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு விருது வழங்கியுள்ளது. இந்த விருதினை பெற்ற புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்ட அதிகாரி திரு கோவிந்தராஜன், மாநில முதன்மை அலுவலர் திரு வெங்கடேஷ் ஆகியோர் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் பிராந்திய அதிகாரப்பூர்வ மொழிகளில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை கட்டாயமாக்கி காவல்துறை இயக்குநர் திருமதி ஷாலினி சிங் உத்தரவிட்டுள்ளார். இதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழிலும், மாகேவில் மலையாளத்திலும், ஏனாமில் தெலுங்கிலும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் வான்வழி மூடப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் தோஹா, அபுதாபி, குவைத், துபாய் ஆகிய 6 புறப்பாடு விமானங்கள் மற்றும் 5 வருகை விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருச்சி விமான நிலையத்திலிருந்து துபாய் மற்றும் சார்ஜா செல்லும் 3 விமானங்களின் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.